உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிறைவருந்தலும் நீங்களும் நீங்களாம் அலையிலா விளையாட் துணையார் அவதலைவர் அன்னவர்க்கேதரண்ணங்களே ஐவகைப் பொருளு 4 கரணமுங்குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவருந்திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதிவிரிந்த புத்தேள் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். பகவத்கீதையிலே சென்ற முறை முதலாவது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் முறையில் பார்த்தோம். தொடர்ந்து அர்ஜுனன் பேசுகின்றான். 35வது ஸ்லோகம், மதுசூதனான கிருஷ்ணா, மூவுலக ராஜ்யம் கிடைப்பதாய் இருப்பினும் என்னை கொல்வராக இருந்தாலும் இவர்களை நான் கொல்ல விரும்ப மாட்டேன். ஏனென்றால் இந்த மூவுலகின் அடைவின் பொருட்டு இவர்களை கொல்வதில் எனக்கு எங்கனம் இச்சை உண்டாகும் என்று பேசுகின்றான். அதாவது, யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று ஆழ்வார் ஒருவர் பாடினார். அதைப் போல அர்ஜுனனும் மூவுலக ராஜ்யத்தையும் வேண்டேன் என்று சொல்கின்றானா? இல்லவே இல்லை. இவனுக்கு மூவுலக ராஜ்யம் தருவதற்கு யாரும் தயாராக இல்லை என்பது வேறு விஷயம். ஆச்சாரியர்களையும் சுற்றத்தார்களையும் கொன்றால் இவ்வுலகை விட மேலானதாக சொல்லப்படுகின்ற மூவுலக அரசும் கிடைக்கின்றது என்றாலும் கூட அவர்களை கொல்ல மாட்டேன். அப்படி இருக்க இந்த மண்ணுலக அரசுக்காக கொள்வேனா? கொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றான். அவனுடைய பேச்சில் எந்த இடத்தில் அழுத்தம் விழுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். நான் போரில் இறங்கினால் இவர்களை கொன்று விடுவேன். என்னால் இவர்கள் கொல்லப்படுவார்கள். நான் கொன்றால் எனக்கு பாவம் வராதா? அதாவது நான் தான் கொல்லவன், இவர்கள் என்னால் கொல்லப்படுபவர். இப்படி நான், எனது என்பதில்தான் அழுத்தம் கொடுத்து பேசுகின்றான். கர்த்தத்துவம் தெரிகின்றது. விராட சக்தி அவனை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது என்பதை மறந்து விட்டான். மற்றொரு கோணத்தில் உறவினர்களை கொன்ற பின்பு கிடைக்கின்ற அரச போகம்தான் தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றான். இதை கவனிக்க வேண்டும். அவன் போரில் வெற்றி பெற்றால் ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது அதை புகழவோ மூக்கின் மேல் விரலை வைக்கவோ உறவினர்களும் நண்பர்களும் இருக்க வேண்டும். இதுவே அவனுடைய உள்ள விருப்பம், நெஞ்சின் விருப்பம். அதை வெளிப்படையாக சொல்ல மனம் வரவில்லை. அதை விட்டு வேறு வேறு காரணங்களை எடுத்து சொல்லுகின்றான். அதே சமயத்தில் அரசும் போகங்களும் எதிரே நிற்கின்ற உறவினர்களை கொல்லாமல் ஒரு கால் கிடைப்பது என்றால் அவன் வேண்டாம்னு சொல்ல மாட்டான். அத்தகைய அரசை ஏற்றுக்கொள்வான். சுற்றத்தை கொன்றுவிட்ட பின்பு கிடைக்கின்ற அரசுதான் தேவையில்லை என்கின்றானே தவிர அரச போகமே வேண்டாம், வெற்றி வேண்டாம், இந்த போர் வீணானது, பல பேர்களுடைய மரணத்திற்கு வழிகோலும் என்று அவன் பேசவில்லை. அதாவது சுற்றத்தார்களை கொல்லாமல் கிடைக்கும் ராஜ்யத்தில் சுகம் உண்டு, நன்மை உண்டு, லாபம் உண்டு என்றே சிந்திக்கின்றான். இன்றைய உலகில் மக்களும் இப்படித்தான் எண்ணுகின்றார்கள். வேலை ஒன்று கிடைத்து விட்டால், வீட்டை கட்டி விட்டால், ஆண் மகவு பிறந்து விட்டால், டிவி, பிரிட்ஜ் இதெல்லாம் வாங்கிவிட்டால் வாழ்வில் திருப்தி வந்துவிடும் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறே அவைகள் கிடைத்து விட்டாலும் திருப்தியாக வாழ்கின்றார்களா என்றால் இல்லை. அதன் பிறகு கூட குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதனை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கடந்து போன நமது வாழ்வில் விரும்பிய பொருட்கள் நினைத்தபடி எத்தனை முறைகள் கிடைத்திருக்கின்றன? அப்போதெல்லாம் சுகம், நிம்மதி வந்ததா? அந்த சுகம் எத்தனை நாட்கள் நீடித்தது என்று எண்ணி பார்த்தால் உண்மை புரியும். கடந்த கால வாழ்க்கைதான் நமக்கு ஆசான், குரு. எப்பொழுது இது கிடைத்து விட்டால், அதை பெற்றுவிட்டால், இது வந்துவிட்டால் சுகம் வரும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் எது கிடைக்க பெற்றாலும் சுகம் அடைய மாட்டார்கள். வாழ்நாள் முழுக்க மற்றொன்று கிடைக்கவில்லையே என்று கூறிக்கொண்டே போய் சேர்ந்தே விடுவார்கள். அவர்கள் எந்த நேரமும் கிடைக்காத ஒன்றை, தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். நிறைந்த மனம் அவர்களிடம் இருக்காது. இதை உணர வேண்டும். மனமானது ஒரு பொருள் கிடைக்கின்ற வரையில்தான் அதன் பேரில் ஆவலோடு இருக்கும்.
அந்த பொருள் கிடைத்து விட்டால் உடனே மற்றொரு பொருளுக்கு தாய்விடும். சுகம் என்பது நிரந்தரம் அல்ல, துயரமும் சாஸ்வதம் அல்ல. இந்த உலகில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சுவாமி விவேகானந்தர் பேசும்பொழுது குறிப்பிடுவார், இந்த உலகில் சில வருடங்களுக்கு பின்பு சுபிட்சம் நிறைந்துவிடும், எல்லோரும் நலமாக வாழ்வோம் என்று நான் பேசுகின்றேன். நம்பிக்கை பெறுவதற்காக சொல்கின்றேன். ஆனால் உண்மையில் இது சாத்தியமல்ல என்று. மண்ணுலகம் என்றாலே இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்றுதான். இதனை உணர்ந்தவர்கள் விரும்பிய பொருள் கிடைத்துவிட்டால் என்று பேச மாட்டார்கள், அதற்காக ஏங்க மாட்டார்கள். வாயில் 32 பற்களும் உள்ள போது ஒன்றும் தெரிவதில்லை. ஒரு பல் விழுந்து விட்டால் கூட நாக்கு அடிக்கடி அந்த இடத்தை தடவி பார்க்கும். இல்லாத போதுதான் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். கிடைத்து விட்டால் அதை பற்றி நினைப்பது இல்லை. கிடைக்காத மற்றொரு பொருளை அடைய நாம் முயற்சி செய்வோம். இந்த உண்மையை புரிந்து கொள்ள இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுடைய கூற்று நமக்கு உதவுகின்றது. சுற்றத்தார்களை கொல்லாமல் ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்படியே கிடைத்தாலும் அதன் பின்பு மீண்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனதிலே வேறுபாடுகள் கிளம்பாது, பகை எழாது, ஆனால் மீண்டும் போர் மூளாது என்பதற்கு என்ன கேரண்டி, உறுதி இருக்கிறது? அப்படியே போர் வராது போனாலும் காலன் வந்து உறவினர்களை கொண்டு போகாமல் விட்டு விடுவானா? எனவே விரும்பியது கிடைத்து விட்டால் மட்டும் சந்தோஷம் என்பது நிச்சயம் கிடையாது. அதிலும் ஏதாவது ஒரு புறத்தில் துன்பம் கலந்தே வரும். ஆக நம்முடைய வாழ்வில் அது கிடைக்க வேண்டும், இது கைவரப்பெற வேண்டும் என்று எண்ணுவதை முதலில் கைவிட வேண்டும். எது கிடைக்கிறதோ அது நன்மையே தரும், நமக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும் என்று நினைத்து வாழ பழக வேண்டும். வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 36வது ஸ்லோகத்திலே ஜனார்த்தனா, திருதராஷ்டிரருடைய புத்திரர்களை கொன்றபின் எங்களுக்கு உண்டாகும் சந்தோஷம் என்ன? இக்கொடும் பாவிகளை கொள்வதால் எங்களுக்கு பாவமே நேரிடும் என்கின்றான். இந்த ஸ்லோகம் முக்கியம் வாய்ந்தது. இதற்கு பகவான் உயரிய விளக்கம் அளிக்க இருக்கின்றார். போர் நடைபெற்றால் உறவினர்கள் என்னால் கொல்லப்படுபவர், அவர்களை நான் கொல்ல மாட்டேன். இப்படித்தான் அர்ஜுனன் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே வருகின்றான். பாவிகளை கொல்வதால் பாவமே என்றும் சொல்கின்றான். என்னால் கொல்லப்படுவார்கள், நான் கொன்றால் இது கர்த்தத்துவம் நிரம்பியிருக்கிறது. தன்னாலேயே நிகழ்கிறது, தான் இல்லாவிடில் நிகழாது என்பதே மேலோங்கி இருக்கின்றது. என்னால் இந்த வீடு கட்டப்பட்டது, இந்த செல்வத்தை நான் சேர்த்தேன், நான் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் நடுத்தருவில் நின்றிருக்கும், நான் இறந்துவிட்டால் மனைவி மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இப்படி பலரும் பேசுகின்றார்கள். இதில் நான் தான் செயல்பட்டேன் என்ற கருத்தில் அகங்காரம் பிரதிபலிக்கின்றது. நான் செய்தேன், என்னால் செய்யப்பட்டது என்று சொல்வதில் நான் என்ற கர்த்தத்துவம், அதாவது நான் கர்த்தா என்ற எண்ணம் வலுவாக இருக்கின்றது. இந்த கர்த்தா ஆதல்தான் பாவங்களுக்கு வித்து விதையாகும். ஆன்மீக பாதையில் முதல் தடைக்கல் இதுதான். இந்த நான் அடுத்து எனது என்பதாக விரிகின்றது. எனது வீடு, எனது பெட்டி, எனது நண்பன், எனது விரோதி, எனது மனைவி, எனது மக்கள், இப்படி எல்லாவற்றிலும் எனது எனது என்பது கலந்து விடுகிறது. ஆக நான் என்பது கடக்கால், எனது என்பது பில்டிங் கட்டிடம், நான் என்பது விதை, எனது என்பது மரம். இந்த இரு நான் எனது என்பதை அழிக்கவே அனைத்து மத போதனைகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வழிகாட்டுகின்றன. எனது என்பதை அழிக்காமல் நான் என்பதை அழிக்க முடியாது. எங்கெல்லாம் பற்றினை வளர்த்து வைத்திருக்கின்றோமோ அங்கெல்லாம் எனது என்ற கோடு நிர்மாணம் ஆகிவிடுகிறது. அதன் பின்பு அந்த கோட்டிற்குள் அகப்பட்டுக் கொண்டு சுழன்று வர வேண்டியது ஆகின்றது. எனது என்பதை எப்படி அழிப்பது? எனது என்று எவைகளை கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் நமக்கு முன்னாலும் இருந்தது, நமக்கு பின்னாலும் இருக்கத்தான் போகிறது. அப்படி இருக்க அதனை எனது என்று சொந்தம் கொண்டாடுவதில் என்ன அர்த்தம்? நினைத்து பாருங்கள். ஒரு நிமிடம் அபத்தமாக தோன்றும், பைத்தியக்காரத்தனம் விளங்கும். எந்த ஒரு பொருளையும் நம்மால் படைக்க முடியாத போது நாம் பிறப்பதற்கும் முன்னால் இருந்து கொண்டே அது இருந்து கொண்டிருக்கும் அந்த ஒன்றை நாம் போய்விட்டாலும் உருவம் அழியலாம், மாறலாம், வேறு உருவத்தில் இருக்கும் அந்த ஒன்றை
எனது என்று சேர்த்துக் கொள்கிறோம். இந்த எனது என்பதால் எனக்கு, அதாவது ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம் என்று எண்ணி பார்க்க துவங்கிவிட்டால் ஒவ்வொரு எனது என்பதும் பற்று விட்டுவிடும். ஒவ்வொரு எனது என்பதும் மறைய நான் என்பது படர கொழுவம்பு இல்லாத கொடி போல தளர்ந்துவிடும். ஆகவே முதலில் எந்தெந்த பொருள்களில் எனது என்பது முளைத்திருக்கின்றதோ அதையெல்லாம் அழிக்க வேண்டும். அதனால் நான் இறுதியாக துளிர்விட என் அழிவில்லாமல் மறைந்துவிடும். எனது என்பதை அழித்துக் கொண்டே வந்தால் அந்த நான் என்பது கடைசியாக துளிர்விட முடியாது, அது அழிந்துவிடும். அப்போதும் நான் என்பது சூட்சமாக மாறிவிடும். செல்வத்தை தியாகம் செய்தாலும் இவ்வளவு பணத்தை தியாகம் செய்துவிட்டேன் என்று சொல்வதில் நான் இருக்கிறது. யோக சாதனை செய்து மன தூய்மை அடைந்தவன் என்று நினைத்தாலும் நான் என்பது இருக்கிறது. வேண்டுமானால் இதை சத்துவம் நிறைந்த நான், அதாவது சொத்த நான் என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த நான் என்பது கூட தடையே, விலக வேண்டிய ஒன்றே. தவிர நான் செய்தேன், நான் செய்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது தனி பொறுப்பு ஏற்க வேண்டும். பிரபஞ்ச உயிரியக்க சக்தி எப்படி நடத்துகிறதோ அதன்படி நடந்து செல்வதே, நடந்ததுவே நடக்கிறது என்று நினைத்தால் பேரியக்க சக்தியிடம் பொறுப்பு நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் கிடைக்கும் பலாபலன்களில் நமக்கு துன்பமோ இன்பமோ பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்? நாம் செய்தால்தானே பாதிப்பு. செய்வது பிரபஞ்ச சக்தி, செய்ய வைப்பது பிரபஞ்ச சக்தி. அதில் கர்த்தா என்ற எண்ணம் எதுவும் இல்லை. வந்தால் வரவில் வைப்போம், சென்றால் செலவில் வைப்போம். எதுவும் எனது அல்லவே. எனது என்பதே இல்லாத போது செயலும் எனது அல்லவே. ஆனால் விளையக்கூடிய பயன்களும் எனது இல்லை. இதனால் மனம் சட்டென ஒரு நிலைக்கு வந்துவிடும், அலைப்பாயாது. இதில் ஆதத்தாயி என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடுகின்றான் அர்ஜுன். ஆதத்தாயி என்பவர்கள் கொடிய பாவம் செய்தவர்கள் என்று பொருள். அது என்ன கொடிய பாவம்? ஒன்று, குடியிருக்கும் வீட்டுக்கு தீ வைப்பவன். இரண்டாவது, உணவில் விஷம் வைப்பவன். மூன்றாவது, ஆயுதம் இல்லாதவனை ஆயுதத்தோடு கொல்ல வருவது. நான்காவது, பிற செல்வத்தை அபகரித்தல். ஐந்தாவது, பிற நிலத்தை அபகரித்தல். ஆறாவது, மற்றவனுடைய மனைவியை அபகரித்தல். இந்த ஆறும் ஆதத்தாயி என்று குறிப்பிடுவது. சரி, அடுத்த ஸ்லோகம் 37வது. அர்ஜுன் பேசுகின்றான். ஆர்லால் மாதவா, உறவினர்களாகிய திருதராஷ்டிரருடைய புத்திரர்களை கொல்வது தகாது. ஏனென்றால் எங்கள் உறவினர்களை கொன்றுவிட்டு நாங்கள் எப்படி சுகம் உடையவர்களாக இருப்போம் என்கின்றான். பாவிகளை கொல்வது பாவம் என்பதால் கௌரவர்களை கொல்வது தகாது என சாமர்த்தியமாக பேசுகின்றான். அரசன் என்பவன் பாவிகளை கொல்ல வேண்டும், அதர்மம் செய்வோரை தண்டிக்க வேண்டும். இதுவே சத்திரனுடைய கடமை என்றல்லவா மனுநீதி தெரிவிக்கின்றது. அதனை அர்ஜுனன் மறந்து விட்டான். அவனுக்கு இப்போது தெரிவதெல்லாம் பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என்பதே. அதனால் உறவினர்களை கொன்றுவிட்டு எப்படி சுகமாக வாழ முடியும் என கேட்கின்றான். நண்பனத்தில் பரவி நிற்கக்கூடிய அதே எனது என்றது சொல்லுகின்ற எனது என்பது விரோதிகளிடத்தும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. பகைவன் இறந்து விட்டாலும் எனது என்ற எண்ணிக்கையில் ஒன்று குறையத்தான் செய்யும். நண்பன் மாண்டு போனாலும் ஒரு எனது என்பது குறையத்தான் செய்யும். இதனால் நான் என்ற அடிமரத்தில் படர்ந்திருக்கும் எனது என்ற பல கலைகளில் ஒன்று அழிந்து விடுகின்றது. இப்படி ஒவ்வொரு கலையாக வீழ்ந்து விட்டால் நான் என்பது எப்படி தழைத்தோங்கும்? இவ்வாறாக ஒவ்வொரு எனது என்பதும் விழுந்துவிட நேருமானால் நான் என்பது சுருங்கிவிடும். ஜடம் போல உயிர் வாழ வேண்டும். இதுவே அர்ஜுனுடைய மனக்கலக்கம். ஒருவன் போரில் வெற்றி வாகை சூடினால் அவன் தரப்பில் உள்ளவர்கள், அவனுடைய அனுதாபிகள் அனைவரும் பாராட்டுவார்கள், குழமாலை சூடுவார்கள். இதில் மனம் மகிழ்வதை காட்டிலும் தோற்று போன பகைவர்கள் வெற்றி பெற்றவனுடைய வீர தீரத்தையும் வலிமையும் கண்டு மலைத்து போய் நிற்பதையும் குறைந்தபட்சம் பெருமைப்படுவதையும் காண்பதில்தான் வெற்றி பெற்றவனுடைய மனம் அதிகமாக ஆனந்தம் கொள்ளும். இதற்கு பகைவர்கள் தோற்று போய் உயிரோடு இருக்க வேண்டும். போரில் கௌரவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் வெற்றி கிட்டினாலும் அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசுவதற்கு உயிரோடு உறவினர்கள் இல்லாத நிலையில் கிடைத்த வெற்றியை வைத்துக் கொண்டு மனம் மகிழ்வது எப்படி? இதைத்தான் பார்த்தன் எண்ணி பார்க்கின்றான். பகைவரே இல்லாத ராஜ்யத்திலும் எத்தனை நாள் தான்
ஆர்வம் இருக்கும், தெவிட்டி போகாது என்பதற்கு கேரண்டி கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வாழ்வில் சுகம் இருக்காது. அப்படி இருக்க உறவினர்களை ஏன் கொள்ள வேண்டும்? தனக்கு சுகத்தை கொடுக்காத செயலை ஏன் செய்ய வேண்டும்? இதை வெளிப்படையாக கூறாமல் உறவினர்கள் என்ற போரில் ஒளிந்து கொண்டு வேகமாக பேசுவதாக காட்டிக் கொள்கின்றான். பாசம் கடமையை மறைத்து விட்டது. தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.